மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபம் ஆகணுமே தகப்பனே. ஜெப மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபம் ஆகணுமே தகப்பனே. உலகை மறக்கணுமே தகப்பனே, உலகை மறக்கணுமே தகப்பனே. உம் குரல் கேட்கணும் நாள் முழுதும், உம் குரல் கேட்கணும் நாள் முழுதும். மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபம் ஆகணுமே தகப்பனே. ஜெப மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபம் ஆகணுமே தகப்பனே. காலையும் மாலையும் மதிய வேளையும் கைகள் உமை நோக்கி உயரணுமே. காலையும் மாலையும் மதிய வேளையும் கைகள் உமை நோக்கி உயரணுமே. அழியும் உலகத்திற்காய் கதறணுமே, அழியும் உலகத்திற்காய் கதறணுமே. அறுத்து களஞ்சியத்தில் சேர்க்கணுமே, அறுத்து களஞ்சியத்தில் சேர்க்கணுமே. மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபம் ஆகணுமே தகப்பனே. ஜெப மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபம் ஆகணுமே தகப்பனே. உமது வார்த்தைகள் உணவாய் மாறணும், ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும். உமது வார்த்தைகள் உணவாய் மாறணும், ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும். வேதத்தின் வெளிச்சத்திலே நடக்கணும், வேதத்தின் வெளிச்சத்திலே நடக்கணும். வெற்றி கீதங்கள் நான் பாடணும், வெற்றி கீதங்கள் நான் பாடணும். மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபம் ஆகணுமே தகப்பனே. ஜெப மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபம் ஆகணுமே தகப்பனே. ஞானத்தை போதித்து அறிவை உணர்த்தி தீர்க்க தரிசனம் சொல்லணும். ஞானத்தை போதித்து அறிவை உணர்த்தி
தீர்க்க தரிசனம் சொல்லணும். ஆவிகள் பகுத்தறியும் வரம் வேண்டும், ஆவிகள் பகுத்தறியும் வரம் வேண்டும். வியாதிகள் நீக்கும் ஆற்றல் வேண்டும், வியாதிகள் நீக்கும் ஆற்றல் வேண்டும். மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபம் ஆகணுமே தகப்பனே. ஜெப மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபம் ஆகணுமே தகப்பனே. உலகை மறக்கணுமே தகப்பனே, உலகை மறக்கணுமே தகப்பனே. உன் குரல் கேட்கணும் நாள் முழுதும், உன் குரல் கேட்கணும் நாள் முழுதும். மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகணுமே தகப்பனே. ஜெப மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபம் ஆகணுமே தகப்பனே. Durante la época cruzada, los cruzados construyeron una iglesia aquí, que tenía también 3 cientos. Franciscans, and there is another one over there just behind the wall there, belongs to the Orthodox. Okay, for the Protestant they believe the Surah transfiguration happened on Mount Hermon, which is more to the north, okay, in the border of Syria and Jordan. So here what we believe that Jesus is transfigured before his 3 disciples, PJJ, if you remember, Peter, James and John. Okay, it's happened here. When you enter that church, there is like a crypt, a grotto. It's believed that happened over there. Okay, with whom he transfigured? With, yeah, in front of his disciples, but like he met Moses and Elijah. Okay, yeah. And he transfigured before them, and he came all white and with shiny. Okay, so. ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம்.
உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். The reason, this is one of the two reasons why Jesus didn't go through Samaria, because of the relationship with the Jewish community. I mean, the Jewish with the Samaritan people. So he often went through the Jordan Valley Road, went as far as the city of Jericho, the oldest city in the world, and from Jericho he started his walking up to Jerusalem. If you look just behind, today is not the day that you can see. Maybe I take a look a little bit to the left, which is like 11 o'clock. Can you see a very high mountain? Yes. Take a little bit to the right. This is the location of Jerusalem, Judea. Judea is divided into the Judean desert, which is east, and the Judean mountains, which is on the west. Okay, but all is south. And today, not so bad, but you can still understand how mountains were used as to communicate people. This is how they passes the messages. Okay, look from here, you can see this mountain, the mountain behind it. You can see Samaria, and from Samaria you can see Jerusalem. And same thing, you continue all the way to where we have Caesarea de Philippi. So they used to wave with their fire and pass the messages. Okay? This is how they send SMS, like they use. Okay, but this it was their technology at that time. So this is Jerusalem direction. Let's come back to this. Well, no, we go up first of all. Remember talking about Gideon? This is where, you remember that we talked about King Saul? This is where he was killed together with his 3 sons, and their body was taken to just behind that cliff to the city of Beit Shan, and their body was laid on the wall. Okay. When David came and he started looking, he found them, and he was looking for the body of his friend Jonathan, but he found the 3 brothers and their father. This is what it is. Now yes, we can come back to this mountain and the flat building, which is a very big industrial area. Just look behind it. This is where we have a little, very small Muslim town, village, by the name of where Jesus gave back life to the son of the widow woman. The village of Naim. Okay? Remember, you are looking at this mountain here, and you are looking at this point. Okay, this is what we call in Hebrew Givat Hamoreh, the hill of the master. From one side, we have Jesus giving back life, the son of the widow woman. The big channel, you come from the New Testament to the Old Testament, where we have very important city by the name of Sulam, where we remember 2 beautiful stories from the Old Testament. The very first one is David. David, when he became an old man, he felt all the way cold, all the time cold. Okay, his servants were trying to warm him up by adding more clothes, adding more blankets. It didn't help. And this is when the idea of looking for a young virgin woman came out, and they start looking, and this is where she was found. And she kept David's bed very, 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 very warm. And this woman is called in the Old Testament as the Shunammite woman. The Shunammite woman comes from Shunam, from Sulam. Well, the second beautiful story that has to do a little bit more with us and where we
standing at is Elijah. This is where Elijah came from, Mount Carmel on the right-hand side. At one point he was called by God and he was sent to the Judean desert down south, okay, where he fasted and God sent him food with a raven. And before going back to Mount Carmel, he lived with a widow woman. This woman had only one son. She gave him everything he needed, place to stay, food to eat, water to drink, his privacy, till one day her son died. She knew that Elijah was prophet of God, so she went crying, complaining to him, you know, why you took my only son? Elijah felt bad and he started praying, and this son was giving back to her life. This is the relationship between the two. There are few places in the Holy Land where we have this very beautiful connection between the New and the Old Testament, and this is one of them. Because you are looking here, the village of Naim, you dig channel, you come to the other side where we have the village of Sunam, where Elijah gave back life to the son of the woman. So we have New Testament and Old Testament, and it has to do here with this place and the next place where we're going to. So many people thought about Jesus is the coming back Elijah from heaven. Think about things were done by Elijah. They were repeated by the fish and the loaves miracle, 5,000 men. Elijah did 100. Okay, Elijah gave back life. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய். روحت مراتات So you can see now the difference between the Orthodox churches and the Catholics. The Orthodox churches, you can see the altar. It's just behind that iconostasis. Iconostasis, which is a wall full of icons. Okay? The spring is down there. Let's go and see it.
Yeah. So here is the spring where it's according to the Orthodox where angel Gabriel appeared to Virgin Mary, and there is here. You can take like some, some. You can take some, okay? But the spring is over here. Okay, and it's not drinkable. Yes. Okay? The spring is at the top of the spring, but it's not drinkable, okay? You can see the spring, and you can have the water from here, but don't drink. So here, according to the Orthodox, they believe here is the place where angel Gabriel appeared and announced Virgin Mary that she was here in the Son of God. For Catholics, it's different. The Annunciation. You can go over there, pray, see the spring. You can have some water. கருவில் என்னை அன்பு தேவன் அறிந்திருந்தார். வாழ்வில் உறவு தந்து எந்த நாளும் வளர்த்து வந்தார். என்ன ஆனந்தம் என் நெஞ்சில் கண்டேனே, உன்னோடு நான் கண்ட சொந்தங்கள் என்னாலும் வாழ்க. அந்த தேவன் தந்த வாழ்க்கை அழகானது, வந்து போகும் இந்த நாட்கள் இனிதானவை காணுதே என் மனம். தாயின் கருவில் என்னை அன்பு தேவன் அறிந்திருந்தார். வாராது வந்த வாழ்வில் நான் காணும் வாலிபம், வாழ்வாங்கு வாழ நீயுமே சொன்ன யாவும் ஞாபகம். வாராது வந்த வாழ்வினில் நான் காணும் வாலிபம், வாழ்வாங்கு வாழ நீயுமே சொன்ன யாவும் ஞாபகம். ஒரு வழியில் ஆசைகள், மனித துயரோசைகள். ஒரு வழியில் ஆசைகள், மனித துயரோசைகள். இன்பங்களால் என் உலகமும் எழுவதை நான் காண வேண்டும். தாய் கருவில் என்னை அன்பு தேவன் அறிந்திருந்தார்.
And this was one of them, which is a preaching on Saturday. Okay, that's why they wanted to throw him off a cliff, which is called Mount of a Precipice. Okay, after that, he just left the area of Nazareth and went to the Sea of Galilee. And he stayed at different places, but the most one that we know, St. Peter House, mother-in-law. We're going to the Annunciation Church. We will visit it. Then we will have lunch 12:30, 1 o'clock, and at 2 we're going back to the Annunciation to have the Mass. Okay? Everything will be just perfect for you. Just stay with me. Good? Yeah. Okay. Can you stop recording? இன்னும் இன்னும் அன்பை அறியணுமே இன்னும் என்னில் மகிமை நிரம்பணுமே இன்னும் இன்னும் அன்பை அறியணுமே இன்னும் என்னில் மகிமை நிரம்பணுமே இயேசுவே தெய்வமே பாதம் அமர்ந்து நான் மகிழணுமே இயேசுவே தெய்வமே பாதம் அமர்ந்து நான் மகிழணுமே நதியாய் எந்தன் உள்ளே ஜீவ ஊற்றாய் புறப்படும் என்னில் ஜீவ நதியாய் எந்தன் உள்ளே ஜீவ ஊற்றாய் புறப்படும் என்னில் கணக்களவு போதாதையா முழங்காலளவும் போதாதையா கணுக்களவு போதாதையா முழங்காலளவும் போதாதையா கடக்க முடியாததையா என்னை அபிஷேகித்து நடத்துமையா கடக்க முடியா நதியாய் என்னை அபிஷேகித்து நடத்துமையா இயேசுவே தெய்வமே பாதம் அமர்ந்து நான் மகிழணுமே இயேசுவே தெய்வமே பாதம் அமர்ந்து நான் மகிழணுமே Then we go visit together because the church then we go to the After that, we go to All here? We're good? Yeah. Okay. So in front of you, the Basilica of the Annunciation. Before the biblical story, I will start here with the structure itself. The church that you can see, it was built in 1969 by an Israeli structure company which called Soleil Bunyan, but the architect is not Antonio Barluzzi. They refused his work, okay, because it was like, if they accept it, it will cost them a lot of money. He wanted to do something really huge. Okay, that's why. And after 2 days from refusing his work, he passed away by heart attack because he wanted to do it. Yeah. I have picture, maybe if I have the opportunity, I'll show it to you. What he wanted to build, a really huge and fancy church.
great one. You see, this one is big and huge, but he wanted to do like something bigger. Okay? And it's built, the church here, over ruins that dates back to the 1st century. Okay, are you with me? Yeah. And the 5th century and the 12th century. Let's start with the 1st century. According to tradition, when Virgin Mary, she was engaged to whom? Right? She used to live in a house, and we believe the house is located just. Do you know the meaning of the Jerusalem cross? No? Okay. So originally the Jerusalem cross, okay, started during the Crusader period. Okay, and we can see it up there. It's 5 crosses, 1 big and 4 small, right? What's the meaning of that? The Jerusalem cross. 1, 2, 3, 4, 5. Jesus' wounds. You've been in? So the big cross in the middle is Jesus, and the 4 surrounding him, the 4 evangelists, or the 5 wounds of Jesus. Okay, and there is another explanation for it, which is because of Jerusalem in the middle, and it's surrounded with different nations and countries. It's written in Ezekiel chapter 5. Okay, அந்த so cross that's இருக்குல்ல, மேல் வட்ட cross இருக்கு, ஜெருசலேம் cross இருக்கு, இதுல இருக்குது. to forget it. இந்த cross இந்த 4 உள்ளுக்குள்ள சின்ன சின்ன cross வரும். காட்டணும் உங்களுக்கு. This is the Jerusalem cross. அதுல இருக்கு, மேலே இருக்கு அந்த Okay, 4 இந்த cross. Yeah, ஓ you were looking there. Yeah, this one. Yeah, there is. இந்த cross. Okay, you see the two hands? இல்ல தோவேல இல்ல. அந்த ஜன்னல்களுக்கு பக்கத்துல அந்த cross தான் அந்த ஜெருசலேம் cross னு சொல்றாங்க. நடுவுல big cross இருக்கு. அங்க அதுக்கு 3 அர்த்தம் இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்று Gospels, நடுவுல Jesus. அடுத்தது வந்து Jesus in the 5 wounds. அடுத்தது வந்து நேஷன்ஸ்க்கு நடுவில் ஜெருசலேம். When I say it, I will explain it more. Show you the everything. The Holy Spirit. ஆறாம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மண ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். அதன் பின் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது
அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவள் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையின் என்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். எலிசபெத்துக்கு பேறு காலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி, இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்ட வீழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. பிள்ளையின் தந்தை செக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு. இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த
அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போர்க்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மனவலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்கு போல ஏந்திடும். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்கு போல ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் கண்ணத்தாயின் பத்தானியல்லோ உன்னதமர் பெருமாட்சி உற்ற பாக்கியனே. கண்ணத்தாயின் பத்தானியல்லோ உன்னதமர் பெருமாட்சி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா, சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா, எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். இயேசுநாதரின் செல்வத்தாதை நீ நேசபுத்திரர் இன்று துத்தியம் பாட வந்தோமே. இயேசுநாதரின் செல்வத்தாதை நீ நேசபுத்திரர் இன்று துத்தியம் பாட வந்தோமே. தேசம் ஒருங்கும் திசைகள் எங்கும் ஆசை கொண்டு பாடவே, தேசம் ஒருங்கும் திசைகள் எங்கும் ஆசை கொண்டு பாடவே, எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். பலியாக பிறகு
நாங்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய இலக்கு, எங்களுடைய எதிர்காலம் எல்லாம் விடரசை பற்றியதாக இருக்க வேண்டும் என்பதே இந்த வார்த்தைகளின் சுருக்கமாக இருக்கின்றன. முதலாவது வாசகத்திலேயும் பார்க்கிறோம் எப்படி அந்த சகோதரர்கள் இறைவனுக்காக, இறைவனுடைய கட்டளையை பின்பற்றுவதற்காக தங்களுடைய உயிரை கொடுக்க அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். இதே போல எங்களுடைய இவ்வாறும் ஆவியானவரின் பொழிவால் நாங்கள் விண்ணகாற்றல் பெற்று உண்மையான அருள் வாழ்வை நிலைத்து நிற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருந்து அவர் தருகின்ற அமைதியில் சென்று வாழுங்கள். And this church is called Stella Maris, which means the star of the sea. Another name to whom? Mother Mary. To the Virgin Mary. Yes, you're right. Why it's important here, or what's the story for this church? Of course, you know, every church we visit in the Holy Land, it's connected to a story, right? So, who knows Elijah? Mar Elias, Saint Elijah. Elijah. Prophet. The prophet. Elijah. He used to hide here in the cave, okay? Which is believed that you're going to one of the caves that he used to hide over there. It's down there in the crypt. And there is another cave on the slopes of Mount Carmel. I want to connect for you before I start about the structure and everything. So what happened here with Elijah, not all, why he hid here, okay? Because he fought the Baals. Who are they? The false gods for the Canaanites, okay? So he fought them, but what? So imagine this is Mount Carmel, we are here. He fought them at the other side, okay? Over there he killed more than 850 Baals. 400 for the men Baal and 450 for the woman Baal, the full
false gods. And he took them from the mountain down to a river called Kishon River and killed them. Even they were like battling about saying who's closer to God. Okay, Elijah told the Baals to pray to God in order to make a fire on the sacrifice. So they prayed, shouted, nothing happened. But when Elijah came, he built like a small altar, okay? And he asked his servants, his people, to put water on that altar. Not only wood, they put a lot of water over there, okay? What happened later on? He asked God just only once for a fire. And it became true. The altar was on fire, and so the people believed in Elijah, and the story is connected to the other side of the mountain, Mount Carmel, but here he used to hide from the false Baals in this cave. Okay? So about the church here, it belongs to the Carmelites. They are Catholics, it's an order. Okay, their patron is Saint Elijah. You can see there's an emblem over there, up there. The Carmelites started during the 13th century. They have several churches here in the country. This is one of them. And here it's important for another thing. In 1799, who knows Napoleon Bonaparte? French, of course. He came, he tried to conquer the land, especially the cities located on the coastal plain, because we are on the coastal plain of Israel. He came here on his way to Accra. If you remember, I pointed from up there. He stopped here, he put his sick soldiers in part of this building, not the one that you can see, part of. Okay, they were sick, he left them here. Okay, and there is a memorial for them. It's believed their ashes are still in there, which is just over there. You see, 1799. Yeah, we believe that's everything. Their not bodies, the ashes were lifted over there, a memorial for them. And this is the story of the church, still among us. Now, it's not only a church, belongs to the Carmelite. There is a guest house as well, around 40 rooms up there. And it used to be as well like a fortress because of its location during the Crusader time. Good. Any questions, Habibi? No. Yeah, I say something in Tamil. Please. Yes. சொன்ன கேட்டிருப்பீங்க அந்த இதில் ஏன் எலைஜா வந்து இதில் ஒழிச்சிடு சொன்ன மாதிரி இதில் ஒழிச்ச காரணம் என்னென்னு சொன்னால் அந்த பால் தீக்க தரசியலுக்கு ஸ்பான்சர் பண்ண ஆளுன்னு சொன்னால் ஆகாப்பின் வைஃப் வந்து ஜெசபெல். அவள் கேள்விப்பட்ட உடனே இவர் இப்படி எல்லாரையும் கொலை செய்யிட்டார்ன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அவள் டக்கண்டு இவரை கொலை செய்யணும்னு சொல்லி அவள் வராள். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய ப்ரொஃபெட்டரால் ஒரு 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 ராணிக்கு பயந்து ஒழிச்சிருந்த இடம் இதுதான். இதை ஒரு சிம்பிளாக வச்சு சொல்கிறவங்க என்னென்னு சொன்னால், இன்றைக்கு
Thank you.